எல்லாமே தான் அடைப்பு. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித் தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியவனின் அன்பான வணக்கம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஊக்கத்தோடு வாழ்கிறோமா? வாழ்கின்ற வாழ்க்கை சரியாக இருக்கா? வள்ளுவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க இந்த ஊக்கம்ன்றது என்னன்னு. உடையவர் எனப்படுவது ஊக்கம், அப்படி இல்லைன்னா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வருது. அஃதிலார் உடையது உடையரோ மற்றுன்னு சொல்கிறார். நாம் நம்பிக்கைகளை நம்ம மேலே வைக்கிறோமா? யார் யார் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்? சார் காலையில் நான் கிளம்பி வந்தேன் சார், பூனை குறுக்கு போயிடுச்சு சார், அதனால் விளங்காது இந்த விஷயம். நாம் நம்பிக்கை பூனை மேலே வைக்கிறோம். சென்ட்ரல் ஸ்டேஷன், இன்றைக்கி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க ஒரு காலத்தில் மத்திய சிறைச்சாலை இருந்தது, இப்போ செங்குன்றத்தில் போயிடுச்சு. அந்த ஜெயிலில் அங்கே இருந்தபோது அங்கே நிறைய கிளி ஜோசியக்காரங்க இருப்பாங்க. கிளி ஜோசியக்காரங்கிட்ட இந்த பரோலில் இந்த ஜாமீன் கேட்டு போகிறாங்க தெரியுங்களா, இல்லை அந்த கைதிகளை பார்க்க போகிறவங்க போயிட்டு அந்த கிளி ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்பாங்க, என் பையன் ரிலீஸ் ஆகிடுவானா அப்படின்வாங்க. உடனே அவர் அந்த கிளியை கூப்பிட்டு ஒரு சீட் எடுத்து கொடுத்து ரிலீஸ் ஆகிடுவான்னு. நான் அந்த கிளியை உத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிளி என்ன சொல்லுதுன்னா, டே எனக்கே ரிலீஸ் இன்னும் கிடைக்கல, நீ உள்ள கிரௌண்டுக்கு போய் ரிலீஸை போய் கேட்டு என்கிட்ட கேட்டுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளி ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு கிளிக்கிட்ட போய் கேட்குறான், எனக்கு விடுதலை கிடைக்குமா? விடுதலை கிடைச்சதா அந்த கிளி முதல்ல பறந்துருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல, இந்த புலி நகம்னு சொல்லிட்டு புலி பல்லுன்னு சொல்லிட்டு ஒன்று வெளியில் போட்டு அப்படி தோலில் போட்டு மாலுங்க சட்டையே போட நிற்பாங்க. ஏன்னா இது புலி பல்லுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே போய் புலி பல்ல பிடிக்கிட்டுலாம் வர முடியாது. ஏன்னா புலி அடிச்சோன்னா 800 பவுண்டு வெயிட். அது ஏன்னா புளியை கடிக்காது, முதல்ல அடிக்கும். ஒருத்தர் போய் அதுகிட்ட புளியை நீங்கள் கொஞ்சம் அவங்க 2 பல்லை கொடுங்க, நம்ம ஏரியாவில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு 2 பல்லெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. ஆனால் அந்த நம்பிக்கை புளிப்பல்லு மாட்டிகிட்டு இருந்தாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணாங்க, இந்த தங்கப்பல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் காசு இருந்தால் கம்பல் போடுவாங்க, வளையல் போடுவாங்க, இல்லை மோதிரம் போடுவாங்க, பிரேஸ்லெட் போடுவாங்க. சில பேர் பணக்காரர் காட்டணும்னு சொல்லிட்டு தங்கப்பல்லு மாதிரி அந்த பல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் எது கட்டாலும் இல்லை சார் கட்டம் சரி கிடையாதுங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு சரியான பெரிய விளையாட்டு வீரர். அவனுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய இன்டர்வியூ வருது. அந்த நேரம் பார்த்து அவனுக்கு அந்த பஸ்ஸு மிஸ் ஆச்சு. ஆக்சுவலாக அவர் மறுநாள் காலையில் தான் வரணும். அவர் லேட்டாக கிளம்பினார், பஸ்ஸு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்திருக்கலாம். அந்த பஸ்ஸு தவற விட்ட உடனே அவங்க அப்பா சொல்கிறார், எனக்கு அப்போவே தெரியும்டா உனக்கு இன்றைக்கி கட்டம் சரி கிடையாது, அதனால தான் இந்த பஸ்ஸு முன்னாடி போயிடுச்சு. பஸ்ஸு கரெக்டான டைம் தான் போயிருக்கு, இவர் லேட்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு. அதை விட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார், இல்லை சார் அவனுக்கு ஜாதக நிலை சரியில்லை சார் அப்படின்னு. நம்முடைய பலம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கோயிலில் யானைகள் கட்டப்பட்டிருக்குங்களா, யானைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க யானை, அந்த யானையை செயின்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு சின்னோண்டு செயின் கட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யானை அப்படி ஒரு இழுத்துச்சுன்னா இந்த செயின்லாம் அறந்து போயிடும். ஆனால் இந்த யானை உண்மையிலே அவ்வளோ பலம் குன்றியதானா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது யானை குட்டியாகும்போது பெரிய செயினில் போட்டு கட்டி விட்டுருவாங்க. அந்த யானை குட்டி யானை அதை இழுத்து கால்லாம் புண்ணானோன்னே கால் இழுக்கக்கூடாது அப்படின்னு, கால் இழுத்தா வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த மென்டலி அது ஃபிக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் யானை சணல் கயிறில் போட்டு கொடுத்தாலும் பெரிய யானை சைலண்டாக நிற்கும். ஏன்னா இங்கே நின்னா இழுத்தோம்னா கால் வலிக்கணும் அப்படி நினச்சிக்குது. நாம் நமக்கான பலம் என்னன்னு தெரியாமே இருக்கும். ஒருத்தர் கனவு கண்டான். கனவு கண்ட பிறகு அதை போயிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னான், அம்மா நான் என்னுடைய கனவு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். தெரியும் தம்பி அப்படின்னா. சரி, இந்த கனவுக்கான எனக்கு பலம் என்னோ குறைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, என் கனவு ஃபெயிலியர் ஆகிடுமோன்னு தோணுது, நீங்கள் ஏதாவது பலம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, செல்லம் நான் நீ பிறந்த உடனே என்னுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட இப்போ பலம் இல்லை, ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு, என்கிட்ட ஒரு பலமும் கிடையாது உன்ட்டு கொடுக்கறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணால், சரி அம்மாக்கிட்ட கிடைக்காது பலம், நம்ம வெளியே தான் தேடணும்னு சொல்லிட்டு வெளியே தேட ஆரம்பிச்சிட்டான். வெளியே தேடும் போது ஒரு பெரிய ஞானியை ஒருத்தர் போய் பார்த்தாரு. பார்த்த உடனே, ஐயா எனக்கு என்னுடைய கனவுகளை அடையணும்னா ஒரு பலம் தேவைப்படுது, எனக்கு என்ன பலம் குறைவாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் பலம் கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு அவர் சொன்னார். தம்பி இமயமலை உச்சிக்கு போனீங்கன்னா அங்கே இமயமலையில் பலம் கிடைக்கும்னு சொன்னாங்க, நானும் போனேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே குளிர் தவிர ஒன்றும் இல்லை, குளிர் பனியை தவிர வேறு இருக்க மாதிரி தெரியல, அதனால் நான் வந்துட்டேன், வேணால் நீ முயற்சி பண்ணி பாரு, உனக்கு கிடைக்குதா, எனக்கு கிடைக்கல, நீ வேணா பாரு அப்படின்ட்டார். அவன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் எடுக்கவே இல்லை. திருப்பி ஒரு சாமியார்கிட்ட போனான். ஐயா இது மாதிரி எனக்கு பலம் குறைகிற மாதிரி இருக்குது, நீங்கள் எங்கேயாவது பலம் ஏதாவது கொடுக்க முடியுமா? அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை தம்பி,
நீங்கள் ஒரு முழுமையான ஒரு பிரார்த்தனையில் உட்கார்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பலம் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய கனவு தவறாக இருந்தால் அந்த பலம் வந்து 2 மடங்கு குறைஞ்சிரோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு. இருக்கிற பலமும் ஒருவேளை நம்முடைய கனவுகள் தப்பாக இருந்தானா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவனுக்கு வந்துடுச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். போன உடனே ஒரு ரோட்டில் ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறான், ஏன்டா சோகமாக இருக்கேன்னா, இல்லைங்க எங்கள் பெத்த தாய்கிட்ட போய் கேட்டேன் என்னுடைய கடவுளை அடையிறதுக்கு எங்கள் அம்மாவும் கொடுக்க மாட்டேன்னுடுச்சு. அந்த ஞானிகிட்ட கேட்டால் அவர் எம்ஏஎல்ல இருக்குன்றாரு, அவரை பார்த்து இல்லையா. இந்த சாமியார்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, தியானத்தில் உட்காரு, ஆனால் வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்றதில்ல, உண்மையாக இருந்தால் கிடைக்கும், பொய்யாக இருந்தால் இருக்கிற பலவும் போயிடும் அப்படின்ட்டாரு. எனக்கு அதனால் யார்கிட்ட கேட்குறது தெரில சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்டான், நீங்கள் எதாவது கொடுக்க முடியுமான்னு. அவர் கேட்டால் இவ்வளோ பேர்கிட்ட கேட்டும் கிடைக்கலையான்னு. அடங்க இவங்க நான் சொல்கிற 4 பேருங்க, கிட்டத்தட்ட ஒரு 400 பேர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு. இந்த தாத்தா ஒரே வார்த்தை சொன்னார், எல்லார்கிட்டையும் கேட்டிய தம்பி, உங்ககிட்ட நீ கேட்டியா அப்படின்னு கேட்டான். ஏன் கேட்டியா அப்படின்னு அவன் கேட்டான். ஆமாம் தம்பி, உனக்கு நீயே கேட்டுக்கொண்டாயா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கான தீர்வுகள், நமக்கான பிரச்சனைக்கான தீர்வுகள் வெளியே இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். இங்கே போனால் நடக்கும், இங்கே போனால் நடக்கும், அங்கே போனால் நடக்கும்னு. ஒவ்வொரு ஆண்டும் மக்காவுக்கு போகின்ற கூட்டம் அதிகமாகிறது, ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு போகின்ற கூட்டம் அதிகமாகிறது, ஒவ்வொரு ஆண்டும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகின்ற கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த போயிட்டு வரும்போது போனோடனே ஒவ்வொரு சாமியும் பார்த்து, ஆமாம் லாஸ்ட் இயர் நீங்கள் வந்தீங்க, கொஞ்சம் பிரச்சனையில் வந்தீங்க, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சொன்னீங்க, இந்தாங்க ஒரு 10 லட்சம் அப்படின்னு எந்த சாமியாக கொடுத்துருக்கா? இல்லை. போன தடவை ஏதோ சொல்லிட்டு வந்தீங்களே, என்ன ப்ராப்ளம் அது? அதுக்காக ஆமாம் 2-3 தடவை வரீங்க போல தெரியுது, நான் பார்த்தேன். போன தடவை கூட பஸ்ஸு கிடைக்காம ரொம்ப க்ரௌடில் சிக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, நடைப்பயணமாக வந்திருக்கீங்க. நோ, ஓகே, வி ஆர் கன்சிடர் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா கடவுள் ரொம்ப தெளிவாக இருக்கார். உனக்கான வாழ்க்கை நீ தான் வாழணும், உனக்கான சக்தி உனக்குள்ளே தான் இருக்குது, உனக்கான கேள்விக்கான விடையும் உனக்குள்ளே இருக்குது. எப்படி விதைக்குள்ள விருட்சம் இருக்கிறதோ, ஒரு மரம்ன்றது வெளியே திடீர்னு வந்துடாது, அந்த குட்டியோண்டு விதைக்குள்ளே தான் இருக்கும். அது மாதிரி நம்முடைய இயற்கை படைப்போ இல்லை இறைவன் படைப்போ, நம்ம இந்த படைப்புக்குள்ளவே உங்களுக்கான கேள்விக்கான விடை உள்ளே இருக்குது. நம்ம அதை விட்டுட்டு வெளியே எல்லார்ட்டையும் போய் கேட்டுட்ருக்கோம். இந்த தாத்தா கேட்ட கேள்விக்கு பிறகு அவனுக்கு ஒரு குழப்பம் வந்தது. நமக்கான விடையை நமக்கான கேள்விக்கான விடையை நமக்குள்ளே கேட்டோமா, எனக்குள்ளே நான் கேட்டிருக்கேனா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள். எனக்கான பிரச்சனைக்கான தீர்வு என்பது வெளியே இல்லை, நமக்கான தீர்வு என்பது உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால் வள்ளுவன் சொல்கிறாரு, உடையது என்பது இருக்கிறது என்றது என்னன்னா ஊக்கம் என்பதாக இருக்கிறது. உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சொத்து என்னன்னா ஊக்கம் தான். உடையது ஒருத்தன் இருக்கான்னா 5 லட்சம் ரூபாய் இருக்குது, 10 வீடு இருக்குது, பிள்ளைங்க நிறைய இருக்குது, பங்காளிங்க இருக்காங்க, அது இல்லை. இவன் ஒருத்தன் ஊக்கமாக இருக்கானோ அவன் இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தங்க நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்காரு. அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லணும். இப்போது செஸ்ட் பெயின் வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா உடனே போய்ட்டு ஹார்ட் அட்டாக்காடா பாடுறா, எனக்குலாம் பைபாஸ் பண்ணிக்கிறாங்க, நெஞ்சு வலி வந்தாலும் தீரும். என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவாங்க, சார் மண்டை இருக்கிற வரைக்கும் சளி சார், வாழ்க்கைனா பிரச்சனை தான் சார் இருக்கும் அப்படின்னு. இந்த ஒரு பாசிட்டிவ் இல்லாமல் நீங்கள் சாதாரண ஒரு சின்ன காய்ச்சலா அப்படின்னு ஆரம்பித்து அவனை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுவும் நம்ம ஊரில் ஒரு மருத்துவ முறையை பார்த்தா எனக்கு பயமாகவே இருக்கும். டிவியில் திடீர்னு போடுறாங்க, மர்ம காய்ச்சலுக்கு 4 பேர் பலி, மர்ம காய்ச்சலுக்கு தீவிர சிகிச்சை. காய்ச்சலுக்கு பேரே உன்னால் கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு மர்ம காய்ச்சல்னு வச்சுருக்க, மருந்து எப்படி கொடுப்பீங்க? ஒன்று டைஃபாய்டுனோ இல்லைனா மலேரியானோ இல்லை டெங்குன்னோ. காய்ச்சலுக்கு பேர் மர்ம காய்ச்சல்னா மருந்து எப்படி மர்மமாக கொடுப்பாங்களா? அப்போ என்னென்னா இந்த மருத்துவ முறையெல்லாம் தவிர நமக்கான ஊக்கம் என்பது உள்ளத்தில் இருக்கணும். ஒரு காலங்களில் மஞ்சக்காமலை எப்படி குணப்படுத்தியிருக்காங்கன்னா, டெய்லி ஒரு பூசாரி வீட்டுக்கு வரணுங்களாம். வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு குண்டூசி எடுத்து அவர் மந்திரம்லாம் சொல்லிவிட்டு ஒரு டம்ளரில் இருக்கிற தண்ணியில் அந்த குண்டூசியை கண்ணுலேருந்து அப்படியே கொண்டு வந்து தண்ணியில் போடுவாங்க. தண்ணியில் போட்டு அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பார். இந்த மந்திரத்தை டெய்லி இங்கே உட்காந்து சாமியை கும்பிட்டுட்டு அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். தண்ணிக்குள்ளே போன இரும்பு முதல்ல துரும்பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கலர் லேயர் ஆகும், சுற்றி ஒரு மஞ்சள் கலர் வரும். இவர் மந்திரம் சொல்ல என்ன ஆகுன்னா, உடனே அவர் சொல்லுவார், பார்த்தியா அவன் மஞ்சள் காமலெல்லாம் கண்ணு வழியாக அப்படியே இந்த ஊசிக்குள்ளே இறங்குது, இந்த மந்திர ஊசிக்குள்ளே. இப்படி பிழைச்சவன் நிறைய பேர் இருக்கான், செத்தவன் கொஞ்சம் பேர் இருக்கான், அது வேறு விஷயம். ஆனால் என்னென்னா இவனோட நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. வள்ளுவன் சொன்ன மாதிரி உடையவர் எனப்படுவது ஊக்கம். இந்த ஊக்கம் இருக்கிறவன் தான் வாழ முடியும். மற்றதெல்லாம் நான் இன்றைக்கி இருக்கவும் ஓடிடும் அப்படின்றது.
வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எங்கே இருக்கிறது சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்கான வாழ்க்கைக்கான தீர்வு வெளி உலகத்தில் இல்லை. ஒரு கிளி கட்டியோ பூனை கட்டியோ இல்லைன்னா சில பேர் மீன் வளர்க்குறாங்க வீட்டுக்குள்ளே. என்னென்னா சார் அந்த மீன் ரொம்ப ராசியான மீன் சார், ஏன்னா நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு நான் போன வாரம் போனேன் சார், பெங்களூர் போயிருந்தேன் சார், 250 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருந்தேன் சார், அங்கே ஒரு ஆக்சிடென்ட் மிஸ் ஆனேன் சார், ஆனால் அந்த மீன் செத்து போயிடுச்சு சார். எனக்கு வர ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் மீனுக்கு தெரியும். அப்புறம் தவளை வளர்க்குறது, ஏன்னா நம்ம உயிரை காப்பாற்றுறது தவளைன்னு. நீங்கள் வண்டியை பிரேக்கெல்லாம் ஒழுங்காக வச்சுட்டு இருந்து ஒழுங்காக போனீங்கன்னா ஒழுங்காக இருப்பீங்க. ஆனால் இந்த நம்பிக்கைகளுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல வச்சுட்டு நமக்கான ஊக்கத்தை ஏதோ ஒரு இடத்துல புதைத்து வைப்பது என்பது பகுத்தறிவு உள்ள மனிதர்களுக்கு ஒரு சரியானதாக இருக்காது. எனவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்கான கேள்விகளை உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.